இப்போ நம்ம பார்த்த கணக்கெல்லாம் விட மெயின் வந்து இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ் இது மட்டும்தான் நமக்கு முக்கியம். இதை வச்சு தான் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதாகட்டும், சர்க்யூட் தியரியில சில விஷயங்கள்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் படிக்கிறதுக்கான அர்த்தங்கள் நாளைக்கே வந்து ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னாலும் நீ இது தெரிஞ்சாதான் நீ பதில் சொல்லலாம். சரியா? சரி, கரண்ட்னு சொல்லி சொல்றோம் இல்ல, இந்த கரண்ட் மின்னூட்டம் சொல்லி சொல்றோம், மின்னூட்டம் சொல்லி படிச்சிருக்கீங்க தமிழ்ல. சரியா? அதெல்லாம் மறந்துருங்க. கரண்ட். சரி, கரண்ட்னா என்ன சார்? இது நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது கடத்தி, இந்த ஒயர் ஒரு கடத்தி தான். இந்த கம்பியில வந்து எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ண வச்சாலும் எலக்ட்ரானை கொடுத்தாலும் இந்த கம்பியோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு எலக்ட்ரான் வந்தாலும் அந்த கம்பி ஒரு கடத்தி தான். சரியா? எக்ஸாம்பிள், இது ஒரு கண்டக்டர். கண்டக்டர்ன்றது தமிழ்ல கடத்தின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மின்சாரத்தை கடத்துறதுக்கு எந்தெந்த மெட்டீரியலால முடியுமோ அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து கண்டக்டர் தான். ஓகேவா? அதாவது இந்த கரண்ட ஐன்ற ஆங்கில எழுத்தால குறிப்பிடுவோம். கரண்ட் ஐன்னு குறிப்பிடுவோம். கரண்ட் எப்படி குறிப்பிடுவோம்? ஐன்னு குறிப்பிடுவோம். சில கணக்குல வந்து டைரக்டா கரண்டோட வேல்யூ இவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க. மொட்டை என்ன சொல்லுவான்? I is equal to போட்டு ஒரு மதிப்பு கொடுத்துருவான். இந்த ஐயோட யூனிட் என்ன? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அலகு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் அலகு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்ப கரண்ட்டுக்கு என்ன சார் அலகு? கரண்ட்டுக்கு என்ன அலகுன்னா ஆம்பியர் சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆம்பியர். இந்த ஆம்பியர்ன்றத ஆம்பியர்னு இப்படி எழுதலாம். மணி பாஸ் பண்ணாங்க. அப்ப இந்த கரண்ட் இப்போ இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா? இந்த கண்டக்டருக்கு ஒரு சைடு நான் கரண்ட் கொடுக்குறேன். கரண்ட் ஐன்னு குறிப்பிடலாம்னு சொல்லி சொன்னேன். எல்லா கணக்கையும் உங்களுக்கு டைரக்டா கரண்ட் இதோட மதிப்பு இதுன்னு சொல்ல மாட்டான். கரண்ட்னு வாக்கியம் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து ஆம்பியர் கொடுத்துருவோம். அப்ப கரண்ட்னு ஒரு வாக்கியம் கொடுத்து 10 ஆம்பியர் கொடுப்பான். இந்த ஆம்பியர்ன்றது கரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த யூனிட். ஏ போடுவோம். ஏ என்ற ஆங்கில எழுத்தால கால்குலேட்டரால குறிப்பிடுவோம். கரண்ட் டைரக்டா கொடுக்க மாட்டான். 10 ஆம்பியர்னாலே இது கரண்டோட மதிப்பு தான் நீயா நினைச்சுக்கணும். கணக்குல பின்னாடி கணக்கு வரும். அது எடுத்துக்கணும். இப்போ I equal to 10 ஆம்பியர்னு சொல்லிடுவான். சில இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக்ல I equal to அலகு கொடுக்காம 10 மட்டும் கொடுத்துருவான். அப்போ ஐனாலும் கரண்ட் தான். ஒரு மதிப்பு பக்கத்துல ஏ போட்டாலும் அது கரண்ட் தான். அப்போ ஒரு கண்டக்டருக்கு நான் வந்து கரண்ட் கொடுக்குறேன். ஒரு சைடு கரண்ட் கொடுக்குறேன். இந்த சைடு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கரண்ட் எனக்கு வந்ததுன்னா அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் ஆனது இந்த இடத்துல ஃப்ளோ ஆச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அப்போ ஒரு கடத்தியில எலக்ட்ரான் நகர்ந்து போறது தான் நம்ம என்ன சொல்றோம்? கண்டக்டர்னு சொல்றோம். சாரி, கரண்ட்னு சொல்றோம். அதாவது ஒரு கடத்தியில எலக்ட்ரான்கள் நகர்ந்து செல்றதுக்கு பேர் வந்து என்னது? கரண்ட். தமிழ் படியா டெஃபினிஷன் இப்படி எழுதிக்கிறோம். புரியுதா? அது என்ன சொல்றாங்க? flow of electron in a conductor is called current. ஒரு கடத்தியில எலக்ட்ரான்கள் நகர்ந்து செல்வதையே நம்ம என்ன சொல்றோம்? கரண்ட் சொல்றோம். அது I என்ற எழுத்தால குறிப்பிடலாம். அதோட யூனிட் என்னது? ஆம்பியர். அது A என்ற எழுத்தால குறிப்பிடலாம். முக்கியம். சரியா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ்ன்றது மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் சொல்லியிருக்கேன். இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி, உடைச்சா ஈஸியா உடைச்சிரும். இதே அளவுக்கு ஒரு மரக்குச்சி வச்சிருக்கேன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆனது வேறுபடும். சரி, என்ன சார் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம R என்ற எழுத்தால நம்ம குறிப்பிடலாம். ரெசிஸ்டன்ஸ் R என்ற எழுத்தால குறிப்பிடலாம். அதே சேம் தான். இது ஒரு கண்டக்டர் A B, ரெண்டு முனை இருக்கு இந்த கண்டக்டருக்கு. இந்த கண்டக்டர்ல ஒரு முனையில கரண்ட் கொடுக்கிறேன். இந்த முனையில எக்ஸாம்பிள் இப்போ 10 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கிறேன். 10 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கிறேன். இது நடுவுல எதுவுமே கிடையாது. அப்ப B என்ற பாயிண்ட்க்கும் 10 ஆம்பியர் கரண்ட் தான் வரும். கரெக்ட்டா? சந்தேகம் இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் தமிழ்ல மின்தடை படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்போ எனக்கு இங்க 10 ஆம்ஸ் வரக்கூடாது, ஏதோ ஒரு ஆம்ஸ் குறைஞ்சோ இல்ல 2 ஆம்ஸ் குறைஞ்சோ எனக்கு கரண்ட் வரணும்னா இந்த சர்க்யூட்டுக்கு இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துவேன். ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தணும். ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு மெட்டீரியல் தான். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாறணும்னு சொன்ன எக்ஸாம்பிள் சாப்பீஸ் மரக்குச்சி. அது சொன்ன சரியா? இப்போ நான் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரானை வந்து இந்த
எதிர்த்துச்சுன்னா கொஞ்சம் அப்போஸ் பண்ணிச்சுன்னா அப்போஸ்னா எதிர்க்கும் தன்மை ஓகேவா அந்த எதிர்த்துச்சுன்னா இந்தாண்ட வர கரண்ட் வந்து கம்மியா வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு தண்ணி டியூப்ல தண்ணி போகுது தண்ணி டியூப் நடுவில் முறுக்கிடுச்சுன்னா தண்ணி ஃபுல்லா வருதா வரல ஆனா தண்ணி வரும் முழுமையான வேகத்துல வராது டியூப் முறுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த முறுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது அது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியலை பொறுத்து தான் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் தன்மை மாறுபடும் ஒன்றும் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு பெரிய டிவைஸ் தான் ஒன்றும் கிடையாது சரியா அந்த கண்டக்டர் தான் அந்த கண்டக்டர் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கண்டக்டரோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை அப்போஸ் பண்ணுவோம் சரி எப்படி சார் டெஃபினேஷன் ரெசிஸ்டன்ஸ்ன்றது அப்போஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எதுல ஒரு கடத்தில ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரானை எதிர்க்கும் தன்மை வந்து என்னது ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் R என்று ஆங்கிலத்தால குறிப்பிடுவாங்க அதோட யூனிட் வந்து ஓம் ஓமோட சிம்பிள் வந்து இதுதான்ப்பா அதே சேம் தான் கணக்குல சில கணக்குல என்ன சொல்லுவோம் டைரக்டா ரெசிஸ்டன்ஸ் வாக்கியம் கொடுக்காம 10 ஓம்னு சொல்லிட்டாலும் அது ரெசிஸ்டன்ஸ் தான் சரியா அதே கணக்குல பின்னாடி வரும் நம்ம இடத்துல இது ரெசிஸ்டன்ஸ் R ஓட மதிப்பு நம்ம எடுத்து போயிட்டோம் சரியா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அடுத்து வோல்டேஜ் நமக்கு என்ன தெரியணும் வோல்டேஜ் என்னன்னா இப்போ A என்ற டேங்க் இது B என்ற டேங்க் இதுல Q என்ற சார்ஜ் இருக்கு இதுல Q2 என்ற சார்ஜ் இருக்கு சரியா A என்ற டேங்க் B என்ற டேங்க் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கேன் இப்போ இதுல 100 கூலம்ஸ் இருக்கு இதுல 50 கூலம்ஸ் இருக்கு சார்ஜோட யூனிட் கூலம் சொன்னா அதான் 50 கூலுக்கு 100 கூலம் நான் போட்டேன் சரியா இப்போ நல்லா கவனிச்சுக்கோ இதுல 100 இதுல 50 இருக்கு இதுல 100 கூலும் இருக்குன்னா இதுதான் அதோட பொட்டன்ஷியல் இஸ் நதிங் பட் திறன் அவ்வளவுதான் அதோட திறன் 100 லிட்டர் வரைக்கும் தண்ணி அதுல தாங்கிக்கும் இதோட திறன் வந்து 50 லிட்டர் வரைக்கும் இதுல தாங்கிக்கும் அந்த சார்ஜ் இருக்குல்லையா இதுதான் அதோட பொட்டன்ஷியல் இதுதான் அந்த பொட்டன்ஷியல் இதோட டிஃபரன்ஸ் என்னப்பா இந்த ரெண்டு டேங்க் உள்ள டிஃபரன்ஸ் என்ன 50 டிஃபரன்ஸ் கழிச்சு சொல்றதுதான் அப்போ ரெண்டுத்துக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது வோல்டேஜ் அதோட யூனிட் பொட்டன்ஷியல் தான் வேற எதுவும் கிடையாது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் அந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இது பேரு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யூனிட் தான் V is nothing but voltage சரியா சந்தேகம் இருக்கா இல்ல அப்போ potential difference between two points of a conductor இந்த இடத்துல நான் டேங்க் எக்ஸாம்பிள் சொன்னேன் ரெண்டு கண்டக்டர் சாரி ஒரு கண்டக்டரோட ரெண்டு பாயிண்ட் இது ரெண்டுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது வோல்டேஜ் அதோட அளவு வோல்ட் V என்ற எழுத்தால குறிப்பிடலாம் அதே சேம் தான் சில கணக்குல வந்து 500 வோல்ட் இப்படி V ன்னு கொடுத்துவான் அப்ப வோல்டேஜோட மதிப்பு 500 வோல்டேஜ் is equal to 500 வோல்ட் ன்னு போட்டுறோம் அடுத்து கடைசியா பவர் திறன் சொல்லி சொல்லுவோம் ஓகேவா பவர் ஆற்றல் எனர்ஜி ஆற்றல் ஓகே திறன் தான் சரி இந்த பவருக்கு வந்து என்ன சார் டெஃபினிஷன் ரேட் ஆஃப் டூயிங் வொர்க் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ரேட் ஆஃப் டூயிங் வொர்க் அதாவது ஒரு வினாடி காலத்தில் செய்யப்படும் வேலையின் அளவு rate of doing work per second or per minute ஓகேவா per second தான் ஓகேவா rate of doing work per second is called power அப்படினா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே நான் எழுதி போட்டது எல்லாமே பவர்னா P என்ற எழுத்தால குறிப்பிடுவோம் அதோட யூனிட் வந்து வாட்ஸ் W என்ற எழுத்தால குறிப்பிடலாம் வாட்ஸ் W என்ற எழுத்தால குறிப்பிடலாம் நல்லா கவனிச்சுக்கோ இந்த பவர்ல டெஃபினிஷன் கேட்டானா இந்த ரேட் ஆஃப் டூயிங் வொர்க் எனக்கு தெரியல சார் அப்படினா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் போட்டுக்கோ வொர்க்னா அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன் ரேட் ஆஃப் டூயிங் வொர்க் நீ அதனாலே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க பவருக்கு இந்த பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு இதையும் என்னால எழுதிக்கோ பவர் ஃபார்முலா V × V என்ன V என்ன வோல்டேஜ் ஐனா கரண்ட் இரண்டோட பெருக்கல் பலன் வந்து பவர் தானே இப்படி சொல்லக்கூடாதா இது எங்க ஃபார்முலா தான் இருக்கு சரி நான் என்ன சொன்னேன் இப்போ ஒரு கணக்குல வந்து பவர் இருக்கு வோல்டேஜ் இருக்கு I இருக்கு ரெண்டு பேர்
P is equal to V into I இருக்கு. ஒரு கணக்குல வந்து பவரையும் வோல்டேஜையும் கொடுத்துட்டான். I கண்டுபிடின்னு சொல்லிடுவான். அப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். இத வச்சு நம்ம மாத்தி எழுதணும். அப்ப I இந்த பக்கம் வச்சு V இந்த பக்கம் கொண்டு வரலாமா? பெருக்கல் இருக்கு ஈக்குவல் தாண்ட வரும்போது வகுத்தல் வருமா? அப்ப I is equal to P by V. சில கணக்குல வந்து என்ன பண்ணுவான்? I கொடுத்துருவான், P கொடுத்துருவான். V கண்டுபிடி சொல்லுவான். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். சரியா? அடுத்து ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை பல விதமா மாத்தலாம். இந்த ஓம்ஸ் லாக்கு அடுத்த போது இத நான் சொல்றேன். இந்த கான்செப்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியுதுல? அடுத்து எனர்ஜி தம்பி. இந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒரு 10 மார்க் क्वेश्चन இருக்கு. ரொம்ப ஈஸி. கெபாசிட்டன்ஸ் வரும். 10 மார்க்ல கேட்டிருக்கான். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் அதுல ஏதாவது ஒரு செமஸ்டர்ல இந்த क्वेश्चन நீ எதிர்பார்க்கலாம். டெரிவேஷன் பின்னாடி நடக்கும் 10 மார்க் வந்து. எனர்ஜிக்கு வந்து என்னப்பா கெபாசிட்டி டு டு தி வொர்க், சரி கெபாசிட்டி டு டு வொர்க் அப்படினா இதை எழுதிக்க. பவர் மற்றும் நேரத்தின் பெருக்கல் பலன் வந்து என்னது? இது இந்த ஃபார்முலா வச்சு தான் எழுதுறோம். 2 மார்க்ல கேட்பான். ஓகேவா? 2 மார்க்ல எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பான். இது P into T போட்டாலும் உனக்கு அந்த 2 மார்க் கொடுத்துருவான். எனர்ஜி கொடுத்துருவான். வொர்க்கும் அதே சேம் தான். சரியா? ரெண்டோட பெருக்கல் பலன் விசை மற்றும் இடைவெளியோட தூரத்தோட விசை மற்றும் தூரத்தின் பெருக்கல் பலன் வந்து என்னது? வொர்க். இது நம்ம இத வச்சு தான் சொல்றோம். ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தியரி எழுதிக்கிறோம். அடுத்து EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது क्वेश्चंसலயே வரும், இதுலயே வரும். எங்க போனாலும் உங்களுக்கு இந்த வாக்கியம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன சார்? எங்க சார் இருக்கும்? ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல தான் அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகும். க்ளோஸ்டு சர்க்யூட்ல ஒரு மூடிய சுற்றுல நம்ம அதுக்கு சப்ளை கொடுக்கும்போது, ஒரு மூடிய சுற்றுல சப்ளை கொடுக்கறோம்னா அது ஒரு மூடிய சுற்று தான். லைட் இருக்கு, சுவிட்ச் போட்டோம்னா அது க்ளோஸ்டு சர்க்யூட். ஓகேவா? இந்த மூடிய சுற்றுல நம்ம எலக்ட்ரான் கொடுக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? விசை தான் வரும். கரெக்டா இல்லையா? ஒரு காயில் இருக்கு, அந்த காயில கம்பி எடுத்து சுத்திட்டு சப்ளை கொடுக்குறேன். அது எலக்ட்ரோமேக்னெட் என்ன? ஒரு இரும்பு துண்டை எடுத்து கம்பியை சுத்தி சப்ளை கொடுக்குறேன். சப்ளை கொடுத்தா இது க்ளோஸ்டு சர்க்யூட்டா மாறிடுமா? ஏன்னா ஓபன் சர்க்யூட்ல என்ன? காயில் எடுத்து சப்ளை சுத்திட்டா 2 வயர் தானா தொங்கிட்டு இருக்கு. எந்த சப்ளையும் கொடுக்கல. 2 டெர்மினல் ஓபன்ல இருந்ததுன்னா அது ஓபன் சர்க்யூட். ரெண்டுத்துலயுமே நான் சப்ளை கொடுத்துட்டேன்னா க்ளோஸ் சர்க்யூட் இல்லையா? அப்போ இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்ல நான் ஒரு விசையை கொடுக்குறேன். எந்த விசை? எலக்ட்ரான்ன்ற ஒரு விசையை கொடுக்குறேன். அப்ப இது ஒரு விளைவு வரும் இல்லையா? விளைவுன்றது நல்ல விளைவு இருக்கு, கெட்ட விளைவு இருக்கு. விளைவு என்ன? காசஸ் என்ன விளைவு இதுல வருது? இது ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. அந்த EMF வந்து என்ன? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு புரியுதா? இல்ல திருப்பி சொல்லணுமா? இருக்காது. புரியுதா எல்லாருக்குமே? மணியா